சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினின் சொத்து விவரம் குறித்து விவரிக்கிறது இந்த காணொலி. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து இதர மாநில சட்டசபை வாக்கு எண்ணிக்கையுடன் வரும் மே 4ஆம் தேதி தமிழகத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்த முறை தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகள் வழக்கம் போல களத்தில் உள்ளன. இது தவிர விஜயின் தாவேகாவும் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுகிறது. தற்போது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. அதன்படி கொளத்தூர் சட்டசபை தொகுதியில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் இருந்தனர். கடந்த 2011 முதல் கொளத்தூரில் போட்டியிட்டு வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். 2011ஆம் ஆண்டு, 2016ஆம் ஆண்டு மற்றும் 2021ஆம் ஆண்டு தேர்தல்களில் அவர் வெற்றி பெற்றுள்ளார். தற்போது 4வது முறையாக அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின், அதிமுக சார்பில் சந்தான கிருஷ்ணன், நாதக சார்பில் சவுந்தரபாண்டியன், தாவேகா சார்பில் B.S. பாபு ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கொளத்தூர் தொகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் வேட்புமனுவுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் சொத்து மதிப்புகளை குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு அசையும் சொத்து மதிப்பு 3,30,56,000 இருப்பதாகவும் அசையா சொத்து மதிப்பு ரூபாய் 4,34,00,000 உள்ளதாக வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் பெயரில் 1,32,67,000 அசையும் சொத்தும் 2,11,00,000 அசையா சொத்தும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் பெயரில் பைக்குகள், கார்கள் எதுவும் இல்லை எனவும் ஸ்டாலினிடம் தங்க, வெள்ளி நகைகள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துர்கா ஸ்டாலினிடம் 90 சவரன் தங்க நகைகள் இருப்பதாக அவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.